ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் படகுகள் தரை தட்டி நின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் என்பது அதிக அளவில் அந்த நாட்டுப்படகு மீனவர் வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்து வரும் நிலையில் இன்றைய தினம் திடீரென கடல் நீரானது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக உள்வாங்கி காணப்படுகிறது. ஏற்கனவே மீன் பிடித்திருந்து கரையோரம் நிறுத்தி வைத்திருந்த அந்த விசைப்படகு பைபை படகுகள் கூட தரை தட்டி முழுவதும் சேதமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த படகுகளை மீட்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தற்போது முனைப்பு காட்டி வரக்கூடிய சூழலில் கடலில் காற்றின் நீரோட்டம் அதே போல நீரோட்டத்தின் காரணமாக இந்த கடல் நீரானது உள்வாங்கி இருப்பதாகவும் விரைவில் நீரோட்டம் மற்றும் காற்றின் திசை மாறும்போது அவை இயல்பான நிலைக்கு திரும்பும் என அந்த சூழலியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் பகுதியானது நவபாசன கடற்கரையாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதிக்கு வழிபாடு செய்வதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அந்த பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடல் நீர் உள்வாங்கி காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாது அந்த பகுதிக்கு ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அந்த பக்தர்களும் கூட கவலையில் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.